2 முறை தூக்கிலிட்டும் உயிர் நீங்கா மாவீரன். இறுதியாக 3வது முறை மிக தடமான கயிற்றில் நீண்ட நேரம் தூக்கில் தொங்கவிட்ட பிறகுதான் அந்த மாவீரனின் உயிர் பிரிந்தது. ஒட்டுமொத்த நாடும் துயரில் மூழ்கியது. அதோடு நிற்கவில்லை. மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விடுவானோ என்று பயந்த ஆங்கிலேயர்கள் புதைக்கப்பட்ட அவரது உடலை மீண்டும் தோண்டி எடுத்தனர். உடல் பாகங்களை தனித்தனியே வெவ்வேறு ஊர்களுக்கு அனுப்பி வைத்து அடக்கம் செய்தனர். ஆம், உயிர் நீத்த பின்பும் எதிரிகள் கண்டு அஞ்சியது மருதநாயகத்தின் உடலைத்தான். யார் இந்த மருதநாயகம்? தமிழகத்தில் இவரால் பயனடைந்த பகுதிகள்தான் என்னென்ன என்று ஒட்டுமொத்த தேடலின் ஒரு சிறிய பகுதிதான் இந்த வீடியோ தொகுப்பு. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். மாவீரன் மருதநாயகத்தின் வீரத்துடன் கொஞ்சம் வரலாற்றையும் அறிவோம். மருதநாயகம் கடந்த 1997ஆம் வருடம் பிரபல நடிகர் மருதநாயகத்தின் வாழ்க்கை வரலாறு குறித்த படம் ஒன்றை எடுக்கப் போவதாக தெரிவித்தார். அன்று முதல் இன்று வரையிலும் இப்படம் குறித்தும் யார் அந்த மருதநாயகம் என்ற கேள்வியும் பரவலாக விவாதிக்கப்பட்டேதான் வருகிறது. காரணம், இந்திய போராட்ட வீரர்களில் மதத்தால் மறக்கடிக்கப்பட்டவர் இவர். ஒருபுறம் இருக்க, அவரது வாழ்நாளில் இவரின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த பகுதிகள் எப்படி இருந்தது தெரியுமா? இவர் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் என்னும் கிராமத்தில் பிறந்தவர் மருதநாயகம். இவரது முழு பெயர் கான் சாஹிப் மருதநாயகம். மதுரைக்கு உட்பட்ட பகுதிகளை இவர் ஆட்சி செய்ததால் இயற்பெயர் ஏற்பட்டதாக வரலாற்று குறிப்புகளில் கூறப்படுகிறது. தனது இளமை காலத்தில் தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த மராட்டிய மன்னர் பிரதாப சிம்ஹானின் படையில் சிறிது காலம் பணிபுரிந்தார் இவர். இதுதான் இவரது முதல் இராணுவ அனுபவம். தஞ்சையில் தனது போர்த்திறமையை மேம்படுத்திய மருதநாயகம் பின் பாண்டிச்சேரிக்கு சென்று பிரெஞ்சு படையில் சாதாரண படை வீரராக இணைந்து கொண்டார். தொடர்ந்து போரின் போதும் விவாதத்தின் போதும் இவர் ஆற்றிய தலைமை பண்பு, நுட்பம், திறமை உள்ளிட்டவற்றால் வியந்த பிரெஞ்சு தளபதிகள் சில காலத்திலேயே முக்கிய பதவிகளை கான் சாஹிப் மருதநாயகத்திடம் ஒப்படைத்தனர். அவுரங்கசீப் மறைவுக்கு பின் முகலாயர்களின் பேரரசு தென்னிந்தியாவில் சிதறியது. கர்நாடக நவாப், ஹைதராபாத் நிஜாம், ஆற்காடு நவாப் போன்ற பெயர்களில் ஆங்காங்கே சிற்றரசுகள் தோன்றின. ஆற்காடு நவாப்பாக முடிசூடிக்கொள்வது யார் என்ற போட்டியும் எழுந்தது. ஒரே இரத்த உறவுகளான சாந்தா சாஹிப்பும் முகமது அலியும் தங்களுக்குள் மோதினர். அப்போதுதான் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தங்களது சூழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சாந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சுக்காரர்களும் முகமது அலிக்கு ஆங்கிலேயர்களும் ஆதரவளித்தனர். திருச்சியை மையமாக கொண்டு சாந்தா சாஹிப் செயல்பட்டார். பிரெஞ்சு படையின் உதவியால் ஆரம்ப காலத்தில் பல வெற்றிகளை குவித்த சாந்தா சாஹிப் இறுதியில் ஆற்காட்டில் நடைபெற்ற போரில் தோல்வியடைந்தார். மருதநாயகம் முன்னின்று போரிட்டாலும் மைசூர் மற்றும் மராத்திய படைகளின் துணையோடு போரிட்ட ஆங்கிலேய படைகளை வெல்ல முடியவில்லை. பல்வேறு சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்ட சந்தா சாஹிப்பின் உடல் திருச்சி நதர்ஷா தர்கா அருகே புதைக்கப்பட்டது. தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆற்காட்டை தலைநகராக கொண்டு செயல்பட்ட ஆற்காடு நவாப்பின் அரசுதான் முதன்மையானதாகவும் பலமானதாகவும் இருந்தது. இவர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் ராபர்ட் கிளைவின் தலைமையில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ஆங்கிலேய வணிகர்களும் படையினரும் தென்னிந்தியாவில் நுழைந்தது குறிப்பிடத்தக்கது. ஆற்காடு போருக்கு பிறகு தென்னிந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கம் சரிய துவங்கியது. அவர்கள் புதுச்சேரியையும் காரைக்காலையும் மட்டுமே தக்க வைத்தனர். இதனிடையே பிரெஞ்சு படை தளபதிக்கும் மருதநாயகத்திற்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஆங்கிலேயரின் படையில் இணைந்தார் மருதநாயகம். தற்போது கிருஷ்ணகிரி என அழைக்கப்படும் காவேரி பாக்கத்தில் பிரெஞ்சு படையினரை மருதநாயகம் வீழ்த்தியது ஆங்கிலேயரை வியப்பில் ஆழ்த்தியது. ஒருமுறை மருதநாயகம் தனது படை வீரர்கள் சிலருடன் மட்டும் இருக்கையில் பல நூற்றுக்கணக்கான எதிரிகள் அவரை சூழ்ந்து போரிட்டனர். அப்போது அவர் ஆற்றிய செயல் எதிரிகளை வீழ்த்துவதில் காட்டிய வேகம் ஆங்கிலேயர்களால் ஆளுநர் பொறுப்பை பெற்றுத்தந்தது. தொடர்ந்து நடைபெற்ற போர்கள் அனைத்திலும் வெற்றி கண்ட மாவீரர் மருதநாயகம். தெற்கு சீமைகளாக இருந்த மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் வெற்றிகளை குவித்து தெற்கு சீமையின் ஆளுநராக பொறுப்பேற்றார் அவர். ஆற்றல் மிகுந்த தளபதியாய் பல்வேறு நிலப்பரப்புகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மருதநாயகத்திற்கு சற்று தாமதமாகத்தான் புரிந்தது ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சி திட்டம். நம் நாட்டை நாமே ஆள வேண்டுமென விழித்தெழுந்த அவர் தேசப்பற்றும் விடுதலை உணர்வும் பெற்று ஆங்கிலேயர்களை எதிர்க்க துவங்கினார். ஒருமுறை பிரெஞ்சு அரசுக்கு எதிரான போரின் போது போரின் ஒரு திட்டமாக காவிரி ஆற்றின் கால்வாய்களையும் தடுப்பணைகளையும் உடைக்கும் பணியை பிரெஞ்சு படை செய்ய திட்டம் தீட்டியது. இதனை அறிந்த மருதநாயகம் பிரெஞ்சு படையின் திட்டத்தை முறியடித்து தஞ்சை மண்டலத்தில் விவசாயத்தையும் தன் மக்களையும் காப்பாற்றினார். மதுரையில் இருக்கும் கான்சா மேட்டுத்தெரு, கான்சாபுரம், கான்பாளையம்,
உள்ளிட்ட பகுதிகள் கான் சாஹிப் மருதநாயகம் காலத்தில்தான் உருவானவை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகிலுள்ள கான் சாஹிப்புரம், விருதுநகருக்கு உட்பட்ட ராஜபாளையம், கூமாப்பட்டிக்கு அடுத்துள்ள கான்சாகிபுரம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆகிய பகுதிகள் அவரது புகழை இன்றும் நினைவு கூறுகிறது. இன்றும் கூட பல சர்ச்சைகளை சந்தித்து வரும் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து பாசன நீரை மதுரைக்கு கொண்டு வர அன்றைய காலத்திலேயே திட்டமிட்டவர் மருதநாயகம். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி தமிழகத்திற்கு உட்பட்ட பாசன பகுதிகளை செழிக்க வைக்கும் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியில் அணையை கட்டியவரும் இவர்தான். திருநெல்வேலியில் உள்ள மேட்டுக்கால்வாய் திட்டத்தை வடிவமைத்து செயலாற்றியவரும் இந்த மாவீரனே. நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே அந்நாட்டிற்கான வணிகத்தையும் விவசாயத்தையும் மேம்படுத்துவதுதான் என உணர்ந்த மருதநாயகம் வணிகத்திற்கு துறைமுகங்களும் நல்ல சாலைகளும் முக்கியம் என்பதை அறிந்து தரமான சாலைகளை அமைத்தார். அதற்கு எடுத்துக்காட்டு இன்று இந்தியாவிலேயே மிகச்சிறந்ததும் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமாக உள்ள கொடைக்கானலுக்கு முதலில் சாலை அமைக்கப்பட்டது மருதநாயகத்தின் உத்தரவின் பேரில்தான். அவரது ஆட்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த தூத்துக்குடி மற்றும் தோண்டி துறைமுகத்தை மதுரையுடன் இணைக்கும் வகையிலான தேசிய வர்த்தக சாலைகளை மருதநாயகம் உருவாக்கினார். தனது ஆட்சி பகுதியின் முக்கிய நகரங்களாக இருந்த கம்பம், திருநெல்வேலி போன்ற தொலைதூர பகுதிகளையும் மதுரைக்கு உட்பட்ட சாலைகளுடன் இணைத்தது இவரது சாதனைகளில் ஒன்றாக உள்ளது. பிறப்பால் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் தன் நாட்டு மக்களின் ஒற்றுமை காப்பதில் சிறந்து விளங்கினார் கான் சாஹிப் மருதநாயகம். ஆங்கிலேயர் மற்றும் ஆற்காட்டு நவாப்பினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த மதுரை கள்ளழகர் கோவிலின் நிலங்களை மீட்டு கோவிலுடன் இணைத்தார். தொடர்ந்து போரின் போது சிதலமடைந்திருந்த மதுரை மீனாட்சியம்மன் கோவிலையும் சீர் செய்து மக்களின் மனதை வென்றார். இன்றும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள செப்பேடுகளின் வாயிலாக இதை அறிய முடியும். மதுரையில் கொடிகட்டி பறந்த மருதநாயகத்தை வீழ்த்த எண்ணிய நவாப் பல்வேறு சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு ஆங்கிலேயர்கள் மூலம் அவரை வீழ்த்த முடிவு செய்தார். அதன் விளைவு கப்பம் வசூலிப்பதன் மூலம் போராக மூண்டது. இடையில் சிவகங்கையில் சமஸ்தானம் பிரிப்பதிலும் ஆங்கிலேயர்களின் கட்டளைப்படி சிற்றரசர்கள் மருதநாயகத்தை எதிர்க்க துவங்கினர். மதுரை போர் உக்கிரமடைய துவங்கியது. மருதநாயகத்தின் கோட்டை நகரிலிருந்து துண்டிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆங்கிலேயர்களின் அதிரடிப்படையென மருதநாயகத்துக்கு எதிராக முற்றுகை வலுத்தது. மருதநாயகத்தின் படையினரோ பீரங்கிகளால் அதிர வைத்தனர். பின்வாங்கி ஓடிய ஆங்கிலேயர்கள் மதுரை தெப்பக்குளத்துக்கு அருகே பதுங்கினர். ஆங்கிலேயர் படையில் இருந்த இந்திய வீரர்களை மனதில் கொண்டு போரை தற்காலிகமாக நிறுத்தினார் மருதநாயகம். போரினால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த எதிரிகள் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் கையாண்டனர். மருதநாயகத்தின் அமைச்சர்களில் ஒருவரான சீனிவாசராவை பொன்னுக்கும் பொருளுக்கும் விலைக்கு வாங்கினர். எளிதில் நெருங்க முடியாத மருதநாயகத்தை ரமலான் மாதத்தில் தொழுகையின் போது மருதநாயகத்தை சூழ்ந்து சிறைபிடித்தனர். 1000ற்கு மேற்பட்ட வீரர்களின் பாதுகாப்புடன் ஆற்காடு நவாபிடம் கொண்டு செல்லப்பட்டார் இந்த நாயகன். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின் கருப்பு நாள் அது. ஆம், 1764 அக்டோபர் 10 மதுரைக்கு அருகே உள்ள சம்மட்டிபுரத்தில் அவரை தூக்கிலிட முடிவு செய்யப்பட்டு மருதநாயகம் கொண்டு வரப்பட்டார். அந்த மாவீரனின் முகத்தில் துளியும் பயமில்லை. அது மட்டுமா, முதல் முறை தூக்கிலிடப்பட்டும் அவர் உயிர் நீங்கவில்லை. மாறாக கயிறே அருந்து விழுந்தது. புதிய கயிற்றில் மீண்டும் தூக்கிலிடப்பட்டார். அத்தியாகியின் உயிர் அவரை தியாகம் செய்ய விடவில்லை. இறுதியாக 3வது முறை நீண்ட நேரம் தூக்கில் தொங்கவிட்ட பிறகு மாவீரனின் உயிர் பிரிந்தது. நாடும் இருளில் மூழ்கியது. மருதநாயகத்தை தூக்கிலிட்டும் அவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விடுவாரோ என்று பயந்த ஆங்கிலேயர்கள் புதைக்கப்பட்ட அவரது உடலை மீண்டும் தோண்டி எடுத்தனர். தலை, கால், கை என பல பாகங்களாக வெட்டி பல்வேறு ஊர்களுக்கு தனித்தனியாக அனுப்பி அடக்கம் செய்தனர். அவரது உடலின் ஒரு பாகம் மதுரை சம்மட்டிபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கே இப்போதும் அவருக்கு நினைவிடம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அவரது தலை திருச்சியிலும், ஒரு கை தஞ்சாவூரிலும், மற்றொன்று பெரிய குளத்திலும், ஒரு கால் திருவிதாங்கோட்டிலும், இன்னொரு கால் பாளையங்கோட்டையிலும், பூத உடல் மதுரையிலும் அடக்கம் செய்யப்பட்டதாக பல வரலாற்று ஆய்வுகளிலும் குறிப்புகளிலும் கூறப்படுகிறது. எத்தனையோ சிறப்புகள். இன்றும் இவர் பெயர் கேட்டால் அஞ்சு நடுங்கும் ஆங்கிலேயர்கள். பிறப்பால் இஸ்லாமியர் என்னும் ஒரே காரணத்திற்காகவே மூடி மறைக்கப்படும் தன்னிகரற்ற இவர் போன்ற வீரர்களை திரைப்படம் மூலம் நினைவுபடுத்துவது மட்டுமின்றி அவர் ஆட்சி செய்த குறிப்பிட்ட பகுதிகளில் பயணிக்கும் போதும் நாமும் நினைவு கூறுவோம். மருதநாயகத்தை என்றும் போற்றுவோம்.